வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டெட்டு வந்து இந்த 2025க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லோரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. எப்போ வந்து டெட்டு எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து கொஷின் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஆசிரியர்கள்லாம் பிஎட் முடிச்சுட்டு டெட்டு எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நியமன தேர்வு எழுதினா தான் வேலை அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்து இப்போ இருக்குது. ஸோ அதுக்கு வந்து டெட் வந்து பாஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து டெட் பாஸ் பண்ணால் தான் நம்ம நியமன தேர்வு எழுத முடியும். சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கு, அரை மார்க்கு அந்த மாதிரி மார்க்கிலெல்லாம் வந்து அந்த வாய்ப்பு வந்து தவற விட்டுருக்காங்க. அதனால் இனி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடும். இப்போ வந்து கண்டிப்பாக 2025 எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து செய்திகள் வந்திருக்கு. அதனால் யாருமே வந்து காலம் தாழ்த்தாமல் படிக்க ஆரம்பிங்க. ஒரு வெறி கொண்டு படிங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம 82 எடுத்தாலே எலிஜிபிள் ஆயிடுவோம். எலிஜிபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நியமன தேர்வு எழுதலாம். ஸோ அந்த 82 மார்க்கு வாங்குறதுக்கான எல்லா வழிகளும் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு வந்து கடுமையாக முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இப்போருந்தே படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் சிலபஸ் தான் வந்து இருக்கும். அதை தாண்டி வெளியில் வந்து அவங்க எந்த ஒரு கொஸ்டினும் வரப்போகிறது கிடையாது. அதனால் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற எல்லா புக்கையும் நம்ம வந்து தரவு பண்ணணும். அறிவியல் ஆசிரியர்கள் டெட்டு 1 எக்ஸாம் எழுதுகிறவங்க, டெட்டு 2 எழுதுகிறவங்க, அவங்க வந்து டெட்டு 1 எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம எலிமெண்ட்ரி சிலபஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலேருந்து நம்ம 5th 8th வரைக்கும் கூட நம்ம படிச்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். அது மாதிரி டெட்டு 2 எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற எல்லா புக்கும் வந்து தரவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ வந்து காலம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்போம், எக்ஸாம் டேட் வந்த பிறகு தான் படிப்போம் அப்படின்னு யாரும் இருக்காதீங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து டேட் வந்து 1 மாதத்தில் 2 மாதத்தில் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கரெக்டாக நம்மளுக்கு அப்போ வந்து பிரட்டி பார்க்கக்கூட டைம் இல்லாமல் இருக்கும். அந்த பதட்டத்தில் நம்மளுக்கு எது படித்தாலுமே ஏறாது தலையில். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ இருந்தே பொறுமையாக நம்ம ஒவ்வொரு புக்காக முடித்து படித்து வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின் போடணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் கூட உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ முயற்சி பண்ணி படிங்க. உங்களுக்கான வாய்ப்பு வந்து இப்போ வந்து இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க. ஏன்னா 2026க்குள்ளே 19,000 டீச்சர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2025 நோட்டிஃபிகேஷன் தான் அடுத்த நியமன தேர்வு வந்துடும். ஸோ எழுதின எல்லாத்துக்கும் மொத்தமாக வேலை வாய்ப்பு போடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிப்போம். கடுமையாக படிங்க. நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது. அதனால் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸ்கூல் புக்கு படித்து முடிச்சுட்டு சைக்காலஜிக்கு வந்து தனியாக ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் கிடைச்சா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கிற நோட்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அப்புறம் அதிலேருந்து நம்மளுக்கு வந்து 1 வேர்ட்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டெஸ்ட்டு வந்து நிறைய எழுதணும். டெஸ்ட்டு எழுதுறது நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம டெஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் நம்மளால் வந்து இலக்கை வந்து அடைய முடியும். அதனால் நிறைய டெஸ்ட்டு எழுதி உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறையா எக்ஸாம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாமின் பண்ணி பார்த்துருக்கலாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ எல்லோரும் முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.